ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 24வது வசனம். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஒரு காலத்தில் நான் தேவனை வேதனைப்படுத்தினவனாய், சபையை துன்பப்படுத்தினவனாயிருந்தேன். அப்பொழுது என்னை குறித்து அறிந்தவர்கள் பேசினவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை பார்த்து, செயலை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று அழகாய் எழுதி வைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் நிமித்தம் தேவன் மகிமைப்படுகிறாரா, புகழப்படுகிறாரா? எந்த இடத்துல நம்மால தேவனுக்கு மகிமை போகவில்லையோ அதே இடத்துல நம்மால அந்த புகழ்ச்சி சாத்தானுக்கு போகிறது என்பதை மறந்துவிட கூடாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே 24வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியர் அவனை பொழுது பிடித்து விட்டார்கள். அவன் முடியை சிரைத்து அவன் கண்களை பிடுங்கி இப்பொழுது அவன் மேல சங்கிலிகளால போட்டு கட்டி அவனை கொண்டு வரும்போது பெலிஸ்தியர்கள் இந்த சிம்சோன் நிமித்தமாக தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். அவருடைய சொந்த ஜனமாய் தேவன் நம்மை கிருபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம் நிமித்தம் அவர் புகழப்பட வேண்டுமா அல்லது தெய்வம் அல்லாதவைகள் புகழப்பட வேண்டுமா? இங்கே பாருங்கள், சிம்சோன் நிமித்தம் பெலிஸ்தியரின் தெய்வங்கள் புகழப்பட காரணம் என்ன தெரியுமா? சிம்சோன் பாவத்தில் விழுந்ததே. எத்தனை முறை கர்த்தர் காப்பாற்றினார், ஆனாலும் துணிந்து துணிந்து கிருபையை அலட்சியம் பண்ணி பாவத்தில் விழுந்து ஒரு நாள் பிடிக்கப்பட்டு ஒரு நாள் தன் பலன் எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது ஒரு அடிமையாய் விலங்கிடப்பட்டவனாய் எத்தனை கண்களுக்கு முன்பாய் கொண்டு வரப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்தும்படியாகவும் அவருக்கு மகிமையாகவும் தேவன் நம்மை கிருபையாய் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய செயல்கள் நிமித்தம் தேவன் புகழப்படுகிறாரா, சத்துரு புகழப்படுகிறானா? இதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பிரயாணங்கள், ஆமேன், எங்கே போகிறோம், எங்கே வருகிறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், ஆமேன், இவைகள் நிமித்தம் தேவன் புகழப்படுகிறாரா, சத்துரு புகழப்படுகிறானா? ஆமேன். நம்முடைய ஜீவனை எடுக்க துடிக்கிற சாத்தான் அல்ல, நமக்காய் ஜீவன் தந்து மீட்ட தேவனே நம் நிமித்தம் புகழப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அதற்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் வெறுக்கிறவைகளை வெறுக்கவும், தேவன் அருவருக்கிறவைகளை அருவருக்கவும், தேவன் நேசிக்கிறவைகளை நேசிக்கவும் நாம் பழகிக்கொள்ள தேவனிடத்துல கிருபையை கேட்போம். ஆமேன். எனவே தான் ஆண்டவர் செபிக்க சொல்லி கொடுக்கும் போதே, ஆண்டவரை உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவர் அங்கே இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, ஆண்டவரை என்னுடைய நினைவுகள் அப்படி மாற்றுங்கப்பா. நான் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க, என்னுடைய செயல்கள் அப்படி மாறட்டும். என்னில் நீங்க என்ன விரும்புறீங்க அதை நானும் விரும்பும்படி எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த காரியம் இவங்கிட்ட இல்ல
இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கு தோணுதில்லப்பா. அதை எனக்கும் அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்து அப்படிப்பட்ட விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி என்னை வழியிலே நடத்தும் ஆண்டவரே. ஒருபோதும் என் நிமித்தம் சத்துரு புகழப்படவே கூடாதப்பா. ஆண்டவரே, மாறாக நீர் மகிமைப்பட வேண்டும். இந்த வாஞ்சை, இந்த தாகம் நமக்குள்ளே எழும்பட்டும். நம் நிமித்தம் சத்துரு அல்ல, தேவனே புகழப்படுவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள் எங்களோடு பேசி எங்கள் கண்களை திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை காலம் இந்த பூமியில வாழ போறோம் என்பது தெரியாது. நீர் அறிந்திருக்கிறீர். வாழும் ஒவ்வொரு நாளும் உமக்கு மகிமையாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.